ஊருக்கு நடுவில் ரெசார்ட் டைப்பில் நல்லா அழகாக இந்த 2BHK வீட்டை கட்டியிருக்காங்க. இது வந்து ஆர்சிசி பில்டிங். ஆனால் ஃப்ரண்ட்டில் சிட் அவுட், வெரண்டா, கார் பார்க்கிங், ஸ்டோர் ரூம் இதுக்கு மட்டும் கேரளா ஸ்டைலில் டபுள் லேயர் டைப்பில் பூவோடும் அதுக்கு மேலே ஓடு டிசைனில் யூபிவிசி ரூஃபிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக டாப்பில் முகப்பு டிசைனும் சைடில் பூரா தூவானம் டிசைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரூஃபிங் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. இந்த வீட்டை முழுக்க ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தேவையான இடங்களில் மட்டும் பூச்சி வேலை செஞ்சு பட்டி ஃபினிஷிங்கோட நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மற்ற ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர் ஆன உடனே ஃப்ரண்ட்டில் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. சார்படி டிசைனில் பெரிய சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் லிவிங் ஹால், 2 பெட்ரூம்ஸ், 2 அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தனியாக கார் பார்க்கிங், ரைட் சைடில் தனியாக ஸ்டோர் ரூம்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 6.9 சென்ட், அதாவது 3000 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 50 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கட்டியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. ஹேடே பில்டர்ஸ் வந்து அவங்க கிளைண்ட் மிஸ்டர் குமரேசன் அண்ட் ஃபேமிலிக்கு உடுமலைப்பேட்டையில் இந்த அழகான 2BHK வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. ஊருக்கு நடுவில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரோடு பார்த்தீங்கன்னா 40 அடிக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரோட் பேஸில் இருந்து 4 அடிக்கு உயர்த்தி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் அகலமாக இருக்கிறதுனாலையும் கேரளா ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்கிறதுனாலையும் வீடு பார்க்க நல்லா கிராண்டாக இருக்குது. என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட். உள்ளே என்டர் ஆன உடனே ஃப்ரண்ட்டில் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் கார் பார்க்கிங். தேவைப்படும் போது இதை கசிபோவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரூஃபுக்கு ஓடு டிசைனில் யூபிவிசி சீட்ஸ் போட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில், அதாவது ஜலமூலையில் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக ஃப்ரண்ட்டில் சிசிடிவி கேமராஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய சிட் அவுட் ஏரியா. சைஸ் 12x14. தரைக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. உட்காரத்துக்கு வசதியாக 2 பக்கமும் கிரனைட் ஃபினிஷில் சிவில் ஒர்க்ஸ்லேயே தின்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு ஹேண்ட் ரெயிலாக சார்படி டிசைனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் பூவோடும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓடு டிசைனில் யூபிவிசி சீட் போட்டிருக்காங்க. இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே பில்ட் பண்ணி வுட் டிசைனில் அழகாக டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வுட் டிசைன் ஸ்டீல் டோர். 4x7 அடி சைஸில் டபுள் டோர் டைப்பில் செஞ்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16x10. நார்த் சைடில் 2 ஜன்னல் கொடுத்து சென்டரில் டிவி மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டை முழுக்க ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தேவைப்படுற இடங்களில் மட்டும் பூச்சி வேலை செஞ்சு பட்டி ஃபினிஷிங்கோட நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மற்ற இடங்களில் பிரிக்ஸை அப்படியே எக்ஸ்போஸ்டாக விட்டு ஜாயிண்ட்டுக்கு மட்டும் அழகாக பட்டி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வெளியே மட்டும்தான் ரூஃபை பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகாமல் ஆர்சிசி காங்கிரீட்டை போட்டிருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கும் கிச்சனுக்கும் இடையில பார்ட்டிஷன் வால் எதுவும் கொடுக்காம ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசினும் சென்டரில் கிரனைட் ஃபினிஷில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப்பில் சிந்துற தண்ணி கீழே ஃப்ளோரில் சிந்திரக்கூடாதுங்கிறதுக்காக எட்ஜஸை பூராமே கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன். சைஸ் 10x10.
டேபிள் டாப்புக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து மேலே வாலுக்கு போகிற மாதிரி டைல்ஸும் அதுக்கு மேலே ஸ்டோரேஜ்க்காக எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்புக்கு கீழே டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ ஆப்போசிட்டில் ஓப்பன் டைப்பில் பூஜா ஸ்பேஸ். லெஃப்ட் சைடில் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 11x10. பெட்ரூம் சின்னதாக இருந்தாலும் நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் செல்ஃபில் யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே பெரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. வீடு முழுக்க தரைக்கு பார்த்தீங்கன்னா 4x2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10x10. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த அட்டாச்சு பாத்ரூமை அவுட் சைட் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அடிஷ்னலாக இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டுருக்காங்க. இதில் ஒரு மெட்டல் டோர் ஃபிட் பண்ணிடுவாங்க. படிக்கட்டு கீழே கார்னரில் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சிட் அவுட்டுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வரண்டா கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால வீட்டுக்கு 4 பக்கமும் பெரிய செட்பேக் ஏரியாஸ் விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சிருக்காங்க. இந்த ரூஃபில் டாப்பில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் முகப்பு டிசைன்ஸும் சுற்றியும் பார்டர் மாதிரி தூவானம் டிசைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரூஃப் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. அவுட் சைடில் தனியாக ஒரு ஸ்டோர் ரூம், கெஸ்ட் இல்லைன்னா லேபர் இதில் ஸ்டே பண்ணிக்கலாம். ரூஃபுக்கு மெட்டல் கூலிங் சீட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி யூபிவிசி சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஹீட் வர்றது கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி மழை வரும்போது உள்ள சத்தம் எதுவும் கேட்காது. பேக் சைடில் ஒரு அவுட் சைட் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட் டைப். வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க படியேறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே ஸ்லோப் மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. ஹேடே பில்டர்ஸ் அவங்க கிளைண்ட்டுக்கு உடுமலைப்பேட்டையில் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி கோயம்புத்தூர் அண்டு சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்டில் மாடர்ன் ஹவுஸ் இல்லைனா ட்ரெடிஷ்னல் டைப் ஹவுஸ் இல்லைனா கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ஹேடே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க ப்ரீவியஸாக பண்ண சில ப்ராஜெக்டோட வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ரெசார்ட் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிற இந்த 2BHK ஹவுஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.